ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஏ ஜாவா ப்ரோக்ராம் டு ஆட் டூ நம்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்னோட இன்புட் வந்து ஏ ஈக்குவல் 10 அப்படின்றது இருக்குது, பி ஈக்குவல் 20 அப்படின்றது இருக்குது. எனக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரிசல்ட் 30 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம பண்ணி பார்ப்போம் வாங்க. நான் எக்லிப்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஐடி இருக்கோ ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் நேம் ஆட் டூ நம் அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சுறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ நான் அங்கே டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா மெயின் மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட் நான் ரெண்டு நம்பரை இங்கே இனிஷியலைஸ் பண்ணணும். இன்ட் ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுத்துட்றேன். இன்ட் பி ஈக்குவல் 20 அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நான் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் பி அப்படின்றது கொடுக்கணும். இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு இன்ட் சம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சம் பண்ண வேல்யூ நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ system.out.printlnல சம் அப்படின்ற வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன சம் ஆனிச்சோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 30 ஏல 10 இருக்குது, பியில் வந்து 20 அப்படின்றது இருக்குது. ஸோ ரெண்டையும் சம் பண்ணி நமக்கு 30 அப்படின்ற பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக்காக நம்ம இன்புட்டை கொடுத்துருக்கோம். 10 20 அப்படின்றது ப்ரோக்ராம்லேயே ஹார்ட் கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வேறு ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டைனமிக்காக ரெண்டு நம்பரை கொடுக்கணும். அது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா நம்ம ஸ்கேனரை யூஸ் பண்ணி இன்புட் ரீட் பண்ணலாம் யூசர்ட்ட இருந்து. ஸோ அதை நம்ம பண்ணி பார்ப்போம். நான் இப்போ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம இப்போ யூசர்ட்ட வந்து நம்ம இன்புட் ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல் நியூ ஸ்கேனர் அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே system.in அப்படின்றத கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் java.util.scanner அப்படின்றத கொடுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், யூசர்கிட்ட என்டர் நம்பர் 1 அப்படின்றத கேட்குறேன். என்டர் நம்பர் 1. ஓகே, இங்கே என்டர் ஆகிற நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா sc.nextInt அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணணும். இங்கே ரீட் பண்ண நம்பரை நான் இன்ட் ஏ அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் நம்ம கேட்கணுமா, system.out.printlnல யூசர்கிட்ட என்டர் நம்பர் 2 அப்படின்றத கேட்குறேன். யூசர் இங்கே ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாங்க. இதை ரீட் பண்ணுறதுக்கும் sc.nextInt அப்படின்ற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். இதை நான் இப்போ இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அதை இன்ட் பி அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, ஏ ப்ளஸ் பி. ஆட் பண்ணுற நம்பரை நான் இன்ட்டு சம் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது இப்போ நான் system.out.printlnல கீழே பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக சம்ன்றதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஒரு கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சம் பண்ணமோ அந்த வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் வந்து சம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். என்டர் நம்பர் 1 அப்படின்றது கேட்குதா, 10 அப்படின்றது கொடுக்குறேன். என்டர் நம்பர் 2 அப்படின்னா 20 அப்படின்றது கொடுக்குறேன். ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 30 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நான் வேறு ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் 100 அப்படின்றத கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் நான் இப்போ 200 அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் வாங்குது உங்களுக்கு 300 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சப்ராக்ட் 2 நம்பர்ஸ் பண்ணி பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.